சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. நினைக்காத நாள் இல்ல. பாட்டுதான் கேட்டே வர்றேன். சமீபத்தில் சைவ சித்தாந்த மாநாட்டில் பேசிய மதுரை ஆதீனம், என்னை கொல்ல சதி பண்ணிட்டாங்க, இதுக்கெல்லாம் பாகிஸ்தான் தான் காரணம், அந்த மீனாட்சி சுந்தரேசர் பெருமாள் தான் என்ன காப்பாத்தினாரு என பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்து பேசினார். இந்த குற்றச்சாட்டு தமிழகத்தில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்த சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த கள்ளக்குறிச்சி மாவட்ட போலீசார் அறிக்கை ஒன்றை வெளியிட்டனர். அதில் ஆதீனம் சொல்வது துளிக்கூட உண்மையில்லை என அந்த அறிக்கை அம்பலப்படுத்தியது. காரில் வந்த இஸ்லாமியர்கள் நீண்ட தூரத்தில் இருந்தே தன்னுடைய வாகனத்தை பின்தொடர்ந்து வந்தார்கள் என மதுரை ஆதீனம் கூறியிருந்தார். ஆனால் மதுரை ஆதீனத்தின் கார் சென்ற சாலை வேறு, அவர்கள் வந்த சாலை வேறு. 4 வழி சந்திப்பில் ரவுண்டானா பகுதியில் மதுரை ஆதீனத்தின் கார் வேகமாக போகும்போது இவர்களுடைய கார் பக்கவாட்டில் உரசியுள்ளது. இந்த விபத்துக்கு காரணமே மதுரை ஆதீனத்தின் கார் டிரைவர் தான். ஆனால் பேரிகார்டை முட்டி தூக்கி என்னுடைய வாகனத்தை வேண்டுமென்றே திட்டமிட்டு மோதினார்கள் என மதுரை ஆதீனம் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் அனைத்து அரசியல் தலைவர்களிடமும் மத மாச்சரியங்கள் இன்றி நட்புரிமை பாராட்டிய 292வது மதுரை ஆதீனமாக இருந்த அருணகிரிநாதரின் பழைய வீடியோ ஒன்று தற்போது வைரலாகி வருகிறது. அந்த வீடியோவில் மறைந்த மதுரை ஆதீனம் அருணகிரிநாதரும் நாகூர் அனிஃபாவும் அன்போடு அரவணைத்து நலம் விசாரித்துக் கொள்கின்றனர். இந்த வீடியோ தற்போது வைரலாக பரவி வருகிறது. நினைக்காத நாள் இல்ல. உங்களை பார்த்ததே பெருசு எனக்கு. என்னத்துக்கு உட்காருங்க. உடல் நலமா இருக்கீங்களா? சாப்பாடுல உங்களை நினைக்காத நாள் கிடையாது. உங்களை நினைக்காத நாள் இல்ல. உங்க பாட்டுதான் கேட்டே வர்றேன். எனக்கு போயலா கேட்டுட்டு டிவியில கேட்கிற சீடி போட்டு கேட்கறது, இந்த மாதிரி ஒரு பிறவி கிடையாது உலகத்தில். நம்ம நவசத்து நான் சொன்ன மாதிரி அப்பாவுடைய பாடலுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் கொடுவாங்க. யாருக்காவது சொல்லி ஆமா செய்யாது. நானும் கேப்பன்ல இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் இருந்தது மியூசிக். சாப்பாடுல என்ன சாப்பிடுறாங்க? ஆமா, என்ன கம்பீரம், என்ன இது இத்தனை ஆண்டு காலமா இவ்வளவு உழைப்பு உலகம் மூலம் போயிட்டு எல்லா நாட்டுக்கும் போய் 25 டிசம்பர் 27 பாருங்க. அது சொன்னால ஆமா முடிச்சிடலாம். கண்டிப்பா ஆமாண்ணா.
மாதிரிலாம் ஒரு கலைஞர் பார்க்க பெரிய விஷயம் இல்லை. இந்த மாதிரி குரல், கம்பீரமான குரல், இஸ்லாம் மார்க்கத்தை பற்றி, தமிழை பற்றி யார் பாடுறோம்? நவசாத்தை நான் தான் பாட சொன்னேன். அப்பாவுடைய வாரிசே இருந்து நவசாத்து பாடல்கள் நல்ல பாடலும், நிறைய இடங்கள்ல அட்டனை பண்ணணும், கச்சேரி நடத்தணும்னு சொல்லிப்பாங்க. இல்ல நம்ம கூட வந்தவங்க எல்லாரும் யாரில் வந்தவங்க அவர் வந்து நாளைய சிறந்த உங்களுக்கு தெரியும், சிறந்த நாடக நடிகர் எம்.ஆர். முத்துசாமின்னு அவங்களுடைய மகன் தான். ஒரு பேப்பர் எழுது கச்சேரி நடக்கும் போது பாத்தீங்கன்னா என்ன கம்பீரம் நினைக்கிறீங்க? என்ன கம்பீரம்! ராஜமாத்திரையில வருஷம் நடக்கும் போதும் நீங்க அங்க நிறைய இடங்களுக்கு வந்திருக்கேன். ஆமா தெரியுங்க. நாமக்கல், தென்னூர், நார்காமலை, மதுரை. சீர்காழியில நான் மாணவராக இருக்கும்போது 72 இவனை கூட்டு போய் சரி முத்துசாமியோட மகன் அவருடைய மகன் இது, அவருடைய மகன் முத்துசாமியோட மகன். நினைக்காத நாள் இல்லை. பாட்டுதான் கேட்டே வர்றேன். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.